அனைவருக்கும் தமிழ் நேசம் அகாடமியின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்கலாம், சரியா? அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு இருக்கும். அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஸ்டின் கொடுப்போம், சரிங்களா? உங்களுக்கும் என்ன செய்யிருக்கோம், ஒரு எக்ஸாமோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், சரியா? கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு பொறுத்துக்க கொஸ்டின் படிக்கிறேன். சுட்டி கூறுவது, மறுத்து கூறுவது, இனமாக கூறுவது, உடன்பட்டு கூறுவது. ஆன்சர் பார்த்திங்கன்னா சுட்டி கூறுவது சுட்டு விடை, மறுத்து கூறுவது மறைவிடை, இனமாக கூறுவது இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவது நேர்விடை. ஆன்சர் டி. 4, 3, 2, 1 இருக்கு இல்லையா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுத்து எழுதுகின்றிருக்கும். இதில் எது பொருத்தமல்லன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் பார்த்துலாம். டெபிட் கார்டு பற்று அட்டை கரெக்டு, கிரெடிட் கார்டு கடன் அட்டை கரெக்டு, ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் கரெக்டு, இ-காமர்ஸ் மின்னணு மயம் ராங், சரியா? கிடையாது. ஸோ ஆன்சர் டி. அடுத்து பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க, சரியா? நாயு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நாய், நாடு, நாவாய், நாக்கு. விடை அது விடை ஆப்ஷனை விட்டுருங்க, சரியா? நாக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நாயுன்னா ஆன்சர் நாவாய். ஊர்பெயரின் மறு ஊவை எழுதுக. ஊர்பெயரின் மறு ஊவை எழுதுக. கும்பகோணம், அதை எப்படி இது பண்ணுவாங்கன்னா மறு அதை அங்கே கொடுத்துருக்குது குமரி, மதுரை, சைதை, குடந்தை. ஆன்சர் குடந்தை. ஊர்பெயரின் மறு ஊவை அறிந்து பொருந்தா இணையை கண்டறிக. அந்த ஒவ்வொரு ஊர் பெயருக்கும் ஒரு மருவு கொடுத்துருப்பாங்க. இதில் பொருந்தாதது எதுன்னு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை புதுமை. புதுக்கோட்டை புதுமை கிடையாது. ஸோ ஆன்சர் பி. மற்றதையும் பார்த்துடலாம். கும்பகோணம் குடந்தை, நாகப்பட்டினம் நாகை. அடுத்து ஊர் பெயர்களின் மருவை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஊர் பெயர் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு மருவை கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பொருத்தணும், சரியா? கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, புதுக்கோட்டை, சரியா? கோயம்புத்தூர் கோவை, நாகப்பட்டினம் நாகை, புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுகை. ஆன்சர் சி ஆப்ஷன். சரியான நிறுத்தல் குறித்தொடரை காண்க. சரியான நிறுத்தல் குறித்தொடர் காண்க அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் ஆ எவ்வளோ பெரிய கரெக்ட், அந்த செமிகோலன், கொஸ்டின் மார்க்கு, முற்றுப்புள்ளி கரெக்டாக கவனிங்க, சரியா? கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஆ எவ்வளோ பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியும். ஆனால் கரெக்டாக இருக்க ஸ்டேட்மெண்ட் எது கரெக்டு? சரியான நிறுத்தல் குறி இருக்கு. ஆங்கிறது ஆச்சரியம். அப்படிங்கும்போது என்னது கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஆ எவ்வளோ பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமாங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டு. பட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான். ஆ ஒரு ஆச்சரியக்குறியோட எவ்வளோ பெரிய கரடி முடிஞ்சு அடுத்த கொஸ்டின் மார்க்கு கரடிக்கு மரம் ஏற தெரியுமா. நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகள் எது சரியானது அப்படின்னு பார்க்கணும். இங்கே மீனை ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய் அப்படிங்கிறது ஆன்சரில் 4 விதமாக கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான நிறுத்தற்குறியோட எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான். மீனே அந்த ஆப்ஷன் ஆச்சரியக்குறியை கொடுத்து ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய், சரியா? பி தான் ஆன்சர். சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஏ வாடை காற்று வீசியது, பி வாடை காற்று வீசுது, வாடை காற்று வீசின, வாடை காற்று வீசியது. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுனா வாடை காற்று வீசியது. பேச்சு வழக்கு தொடரை காண்க. அதாவது இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே போட்டிருப்பாங்க, இல்லை கொஸ்டின் மார்க்கு, இல்லை ஸ்டேட் என்ன கொஸ்டின் மார்க்கா இல்லை டபுள் கொட்டேஷனுக்குள்ளையா, அதில் எது கரெக்டாக பேச்சு வழக்கில் உள்ளது அப்படின்னு பார்க்கணும். எங்கடா போகிற, எங்கே போகிற, எங்கடா போகின்றாய், எங்கே போகின்றாய், சரியா? இதில் கரெக்டாக நான் பேச்சு வழக்கு தொடர் எங்கடா போகிற, சரியா? ஏ ஆப்ஷன். எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும்? பாடறிந்து,
சரியா? இதில் எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் பாடறிந்துன்னு கிடைக்கும் அப்படின்னா அதில் பாட் கூட்டல் அறிந்து, பா கூட்டல் அறிந்து, பாடு கூட்டல் அறிந்து, பாட்டு கூட்டல் அறிந்து. ஆன்சர் சி. ஆன்சர் பாடு கூட்டல் அறிந்து, பாடறிந்து. சி ஆப்ஷன். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. வெளி, நூல், மாலை, கோல். சரியா? நல்லா கவனிச்சுங்க. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நூல், கோல், நூல், மாலை, நூல் வெளி, கோல் வெளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இணைச்சு கரெக்டான சொல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல் வெளி. சரியா? பின்வரும் விடை வகையினை சுட்டுக. கடைத்தெரு எங்கு உள்ளது? சிங்கிள் கோட்டை கொடுத்துருக்காங்க. என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல். கடைத்தெரு எங்கு உள்ளது வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல். இது நேர் விடையா, மறை விடையா, சுட்டு விடையா, எனமொழி விடையா? ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுறதுனால சுட்டு விடை. சரியா? சி. கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கண்மணி நாளை பாடம் படித்தால், கண்மணி நாளை பாடம் படிப்பாள், கண்மணி இன்று பாடம் படிக்கிறாள், கண்மணி நேற்று பாடம் படித்தாள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. பகுபத உறுப்புகள் டேஸ் எனப்படும். அதாவது கொஸ்டின் என்னென்னா எத்தனை வகைப்படும். இங்கே எத்தனை, எவற்றை, எவ்வாறு, எப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை வகைப்படும். சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது, எங்கு உள்ளதுன்னு தான் நம்ம கேட்போம். இங்கே ஆன்சர் எது, எப்பொழுது, எங்கு, யார். ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் எங்கு. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அதாவது கொஸ்டினை கரெக்ட், அந்த கேட்டிருக்க ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஆன்சர் டி ஆப்ஷன் ஏனெனில். சரியான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்தல். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். டேஸ் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அது என்னென்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக ஃபில் பண்ணணும். அப்படின்னா சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும், அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அதுபோல் அதான் ஆன்சரு. அதனால் ஏ தான் ஆன்சர். அடுத்தது சரியான இணைப்புச் சொல். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்? டேஸ் கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக ஃபில் பண்ணணும். அப்படின்னா பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்? ஏனெனில் கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஏனெனில் டி ஆப்ஷன். அடைப்புக்குள் உள்ள குலை வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அவரைக்குலையா, துவரைக்குலையா, சோளம் கதிரா, இல்லை நெல் திணை கதிரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அழகு அப்படின்னா நெல் திணை கதிர். சரியா? டி ஆப்ஷன். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதுக. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினார், உரையாற்றினார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள் தரும் சொற்களை தேர்வு செய்க. 2 பொருள் தரணும் ஒரு சொல். 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை, இன்னொன்று நீரோட்டம். ஸோ அப்படிங்கும்போது பி ஆப்ஷன் தான் எண் நீர்நிலை. இரு பொருள் தருக. துய்ப்பது அப்படிங்கிறாங்க. துய்ப்பது அப்படின்னா கற்றல் தருதல்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் சி. கற்றல் தருதல். துய்ப்பதுனா கற்றல் தருதல். இரு பொருள் தருக. கல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு பொருள் தரணும் அப்படின்னா கற்றல். அடுத்தது இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். கல்லுங்கிறது இயற்கையாகவும் கிடைக்கும், கல்வி கற்கிறதையும் கற்றல் தான் சொல்லுவோம். ஸோ இரு பொருள் தரும்போது ஆன்சர் ஏ கற்றல். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. குறில் நெடில் மாற்றத்தோட பொருள் வேறுபாடு விடு வீடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரு விடு வீடு அப்படின்னா அறிக்கை விடுதல் மர வீடு. சரியா? அறிக்கை விடுதல் மர வீடு. ஆன்சர் சி ஆப்ஷன்.
அடுத்தது குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்தெழுதுக. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்தெழுதுக. சிலை கொடுத்துருக்குது, அதனுடைய இது நெடில் சொல்லாக மாற்றினா சீலை. அப்படிங்கும்போது பி ஆப்ஷன் தான். சிலை சீலை, சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள். இதுதான் ஆன்சர் பி. கூற்று காரணம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். கூற்று கொடுத்துருப்பாங்க, காரணம் கொடுத்துருப்பாங்க. அந்த கூற்றுக்கு அந்த காரணம் கரெக்டா அல்லது காரணம் தப்பா, கூற்றே தப்பா அப்படின்னு சொல்லணும். வெண்பாவால் கூற்று வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். காரணம் 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. இது கரெக்டானு பார்க்கணும். கூற்று கரெக்டானு பாருங்கள். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம், கூற்று கரெக்டு. ஸோ கூற்று சரி. ஆனால் முத்தொள்ளாயிரத்தில் 3000 பாடல்கள் இருக்கதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் பி. சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. அடுத்த செகண்ட் ஆப்ஷன் வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. அடுத்தது மூணாவது ஆப்ஷன் வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம். சரியா? இது ரெண்டும் கொடுத்துருக்கு. இதில் ஒவ்வொரு கூற்றை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. கரெக்டா? கரெக்டு. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. தவறு. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். சரி, கரெக்டு. அப்படிங்கும்போது ஆன்சர் டி ஆப்ஷன். ஆவும் ஈயும் சரி, ஆ தவறு. ஈக்குவாலிட்டி இச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. ஈக்குவாலிட்டிக்கு சமத்துவம் அப்படிங்கும்போது டி தான் ஆப்ஷன். கலைச்சொற்களை அறிதல். இதில் கலைச்சொற்கள்னால் கண்ணியம், வாய்மை, உபதேசம், கொள்கை. இந்த சைடு டாக்ட்ரின், ப்ரீச்சிங், டிக்னிட்டி, சின்சியாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக மேட்ச் பண்ணுறதா இருந்தால் கண்ணியம்னா டிக்னிட்டி. சரிங்களா? வாய்மைனா சின்சியாரிட்டி. செகண்ட் ஆப்ஷனுக்கு சின்சியாரிட்டி. உபதேசம் அப்படின்னாலே ப்ரீச்சிங். கொள்கை அப்படின்னா டாக்ட்ரின். சரியா? அப்படிங்கும்போது பி ஆப்ஷன் தான் கரெக்டு. கலைச்சொற்களை அறிதல். டொர்னாட்டோ அப்படின்னா சூறாவளி. சரியா? ஆன்சர் ஏ, சூறாவளி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இயற்கை வங்குல் ஆட்ட ஹைஃபன் அடிக்கோடிட்டு சொல்லின் பொருள் டேஸ். இயற்கை வங்குல் ஆட்ட, அந்த வங்குல்ங்கிறது அடிக்கோடிட்டு இருக்காங்க. அந்த சொல்லின் பொருள் என்னன்னு டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. வங்குல்னா காற்று. ஆன்சர் டி. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது? அது எந்த பான்னு நம்ம படிச்சிருப்போம், அகவற்பா. ஆன்சர் ஏ. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்ந்தெடு. அதாவது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க, சரியான இணையை தேர்ந்தெடு. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஸ். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஸ். சரியா? அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன், அன்பு வைத்தவர் இறைவன். அப்படிங்கும்போது டி ஆப்ஷன் தான் கரெக்டு. சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. மக்கள் அப்படின்னா கூட்டம். அப்படிங்கும்போது ஆன்சர் ஏ தான் கரெக்டு. சரியான கூட்டப்பெயரை தேர்க. கூட்டப்பெயரை தேர்க. ஆடு அப்படிங்கிட்டுருக்கு. ஆடுனாலே மந்தை தான். ஸோ சி ஆப்ஷன் மந்தை. சொற்களின் கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. எறும்புகள். எறும்பு எப்படி இருக்கும்? கூட்டுப்பெயர் இருக்கும்போது எறும்புகள் சாறை சாறையா. அப்படிங்கும்போது பி தான் ஆப்ஷன், சாறை சாறையாக. சரியான தொடரை தேர்ந்தெடுத்துருக்க. இதில் எது சரி அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு எது கரெக்டாக அதை டிக் பண்ணணும். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். வேலை செய்ததால் இருக்கிறார் கபிலன் களைப்பாக. தவறு. களைப்பாக இருக்கிறார் கபிலன் செய்ததால் வேலை. கபிலன் களைப்பாக வேலை இருக்கிறார் செய்ததால். மற்ற 3 ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். அதான் சரியான தொடர். சரியான தொடர் எது கண்டறிந்து. கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில். இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3வது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. காலையில் உதித்து மாலையில் மறையும்.
சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்தது. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை வடித்தார். அதாவது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை வடித்தார். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் இளங்கோவடிகள். காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான தொடர் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். சரியா, ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான், அதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் ஏ. கீழ்காணும் தொடரில் பிழைகளை திருத்தி எழுது. அத்து நகரத்திற்கு செல்லும் சாலை. இதில் பிழைகளை திருத்தி எழுதினா அது நகரத்திற்கு செல்லும் சாலை. பி தான் ஆன்சர் கரெக்டு. அடுத்தது, கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. கரெக்டானதை திருத்தி எழுதணும் அப்படின்னா அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஆன்சர் சி. நீகான் என்ற சொல்லின் பொருள் என்ன? நீகான் என்றால் நாவாய் ஓட்டுபவன். டி ஆப்ஷன். வங்கம் என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்ததுக்கு. வங்கம்னா கப்பல். ஸோ பி ஆப்ஷன். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக்க. திங்கள், அலர், மேரு, அலி. இதில் கரெக்டாக சொல்கிறாங்க. திங்கள் அப்படின்னா நிலவு, அலர் அப்படின்னா மலர்தல், மேரு அப்படின்னா இமயமலை, அலி அப்படின்னா எனது கருணை. அப்படிங்கும்போது ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஆன்சர் ஏ. ஒருமை பன்மை பிழை நீக்குக. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றார்கள். யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றது. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன. ஆன்சர் சி தான் கரெக்டு, சென்றன. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். அதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஆன்சர் ஏ. பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பகைவர் நீவிர் அல்லர். கரெக்டான தொடர் பிழையை திருத்தி எழுதணும் அப்படின்னா பகைவர் நீவிர் அல்லீர். பகைவர் நீவிர் அல்லீர். பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இதில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுக்கோங்க. இதில் இருக்கிறத படித்து பார்த்துட்டு கீழே என்ன செய்யணும், ஆன்சர் கேட்டிருப்பாங்க, கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஆன்சர் பண்ணணும். திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிக்கும் தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவு தொழில். ஆன்சர் பி. நெல்லிக்காய் உற்பத்தி தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் திருநெல்வேலி. தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தன்பொருணை. தன்பொருணை. திருநெல்வேலியின் மறுவு பெயர் என்ன அப்படின்னா நெல்லைன்பாங்க. ஸோ ஆன்சர் டி. தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுக்குள் ஒன்று, அதாவது தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளுள் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்வல் ஆறு. ஆன்சர் சி. நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நிலத்தினிடையேங்கிற சொல்லை பிரித்து எழுதுனா நிலத்தின் கூட்டல் இடையே. அருந்துணை என்பதை பிரித்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா அருமை கூட்டல் துணை. ஆன்சர் சி ஆப்ஷன். இடம் கூட்டல் எங்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இடமெங்கும். ஆன்சர் சி. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அரிது. ஆன்சர் சி. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி. ஆக முறி இது இருக்கும், முறி, தாறு, கனி, வடலி. அதில் கனி தான் ஆன்சர் சி. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. அணுகு அப்படின்னா விலகுன்னு அர்த்தம், எதிர்ச்சொல்லு. ஆன்சர் டி. பொருந்தா சொல்லை கண்டறிக. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, இலங்கை. இதில் பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை. பொருந்தா சொல்லை அதே தான் கண்டறிஞ்சதுக்குன்னா நான் அல்லேன், அல்லோன். அதாவது நான் அல்லேன், நாம் அல்லோம், நீ அல்லை, நீவீர் அல்லர். ஆன்சர் பொருந்தா சொல்லுது நீவீர் அல்லர். ஆன்சர் டி. விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக. விகார புணர்ச்சி இல்லாத சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை மரம். பின்வரும் வாக்கியங்களுள் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. சில சந்திப்பிழை இருக்கிற வாக்கியத்தை கண்டறியணும் அப்படின்னா பிழை அற்ற வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்சர்
மெய்க்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை தான் ஆன்சர் பி. அடுத்தது சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா சந்திப்பிழையற்ற வாக்கியம் கண்டறிஞ்சுன்னா அது 1, 4 மட்டும்தான். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. சந்திப்பிழை நீக்கு. ஆசி யானைகளில் ஆணி யானைக்கு தந்தம் உண்டு. இதில் பிழையற்ற தொடரை தேர்வு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான். ஆசி யானைகளில் ஆணி யானைக்கு தந்தம் உண்டு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர் தான். ஆன்சர் ஏ. ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஒலியியல், ஃபோனாலஜி, இதழியல், மேகசின், எழுதிலக்கணம், ஆர்த்தோகிராஃபி, மொழியியல், லிங்குவிஸ்டிக். சரியா? இதில் இதழியல் தான் ஆன்சர். கரெக்டு. பி மேகசின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்தெழுதுக. டிஜிட்டல் ரெவல்யூஷன். அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் ரெவல்யூஷனாக மின்னணு புரட்சின்னு தெரியும் நமக்கு. ஆன்சர் ஏ. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஆறு நதி, ஆளு மரம். அடுத்தது ஆறு மரம், ஆளு மண். இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆறுங்கிறது நதி. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. விடு வீடு. விடு வீடு. விடு அப்படின்னா கைவிடுதல். ஸோ ஆன்சர் ஏ. கைவிடுதல் தங்கும் இடம். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழர்கள் டேஸ் வழியாக போர் செய்யும் டேஸ் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள். எந்த வழி? அறவழி போர். அப்படிங்கும்போது பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும், அதாவது அறம் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள். இதுதான் ஆன்சர் சி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? அது எதை குறிக்கும்னா பல வகையான கடற்கலங்களை குறிக்கும். அதான் ஆன்சர் டி. ஒரு பொருள் தரும் 2 சொற்கள் தருக. வெய்யோன். வெய்யோன்னா பகவான், சூரியன். ஸோ ஆன்சர் பி. துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? எப்பகுதியை குறிக்கும்? நுனிப்பகுதியை தான் குறிக்கும். ஆன்சர் பி. பின்வரும் வினைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பார்த்தான், பார். ஆன்சர் சி. கீழ்கண்டவற்றில் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. சரியான வேர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் நடக்கிறது. ஆன்சர் ஏ. நடக்கிறது. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. அறிஞர். அறிஞர் அப்படிங்கும்போது வேர்ச்சொல்லுங்கும்போது அரி அப்படிங்கும்போது ஆன்சர் சி. வேர்ச்சொல்லில் வினையாளனின் பெயர் காண்க. கொடுத்தோர். அதாவது கொடுனா கொடுத்தோர் அப்படிங்கும்போது பி தான் ஆன்சர். கொடுக்கப்பட்டுள்ள தொழிற்பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படி. தொழிற்பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. படித்தல். படித்தலோட வேர்ச்சொல் படி. அகர வரிசைப்படுத்துக. கரெக்டாக வரிசைப்படுத்தணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோதல், மலை, மேகலை, மயிலை. மேகலை, மயிலை, மோதல், மலை. மயிலை, மோதல், மலை, மேகலை. மாலை, மேகலை, மயிலை, மோதல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான் கரெக்டு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். கவனிங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும். தேனி, ஓணான், கிளி, மாணவன், ஆசிரியர். கரெக்டானது பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, மாணவன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும். பக்கம், வண்டு, சங்கு, கங்கை, மலர், மங்கை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கங்கை, சங்கு, பக்கம், மங்கை, வண்டு. ஆன்சர் பி. சொற்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். கரெக்டான சொற்களை ஒழுங்குபடுத்தணும். தப்பாக இருக்குது. யானைகள். கவனிங்க. யானைகள் தங்குவதில்லை மனிதர்களை பொதுவாக. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்கல. பி ஆப்ஷன் தான் கரெக்டு. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. முளையிலே விளையும் தெரியும் பயிர்.
இதில் கரெக்டானு பார்த்தீங்கன்னா விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஆன்சர் டி தான் கரெக்டு. அடுத்து வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. வாட்ஸ்அப்னா புலனம். சி தான் கரெக்டு. இரு வினைகளின் வேறுபாடு அறிக. இரு வினைகளின் வேறுபாடு அறிக. முதலாளி டேஸ் தொழிலாளி டேஸ் அப்படிங்கும்போது முதலாளி தொழிலாளினா அதனுடைய டேஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் கரெக்டு. பணித்தார் பணிந்தார். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம், அதாவது வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பவாணி. சரியா? இதுக்காக இந்த விடை கொடுத்துட்டாங்க. இதனுடைய வினாவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான் கரெக்டு. வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது, அதான் கரெக்டு. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். இதுக்கு விடை வந்து கொடுத்துருக்காங்க. வினா எப்படி கேட்கலாம்னா இந்திய ஏவுகணை நாயகன் யார்? ஆன்சர் சி. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுத்தல் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக. சரியா? எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அது அப்படி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்துல் நேற்று வருவித்தான். ஆன்சர் டி தான் கரெக்டு. தன்வினை தொடரை கண்டறிக்க. தன்வினை தொடர் அப்படின்போது 4 ஆப்ஷனை பார்த்துட்டிங்கன்னா ஆன்சர் என்னது? வள்ளி மாலை தொடுத்தாள். ஏ. அடுத்தது வள்ளி மாலை தொடுத்தால் செய்யப்பாட்டு வினை தொடரை காண்க. இதில் செய்யப்பாட்டு வினை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டு. பாட்டு அவளால் பாடப்பட்டது. அடுத்தது ஆகாய தாமரை உவமை கூறும் பொருளை கூறு. ஆகாய தாமரை என்ன உவமை கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாத ஒன்று அப்படிங்கும்போது சி ஆப்ஷன் தான் கரெக்டு. புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்க. புலி என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியான சொல்னா சி அப்படிங்கும்போது ஆன்சர் என்னது? டி வேங்கை. புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்யணும். ஆன்சர் வேங்கை. ஆன்சர் டி. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல். எடுப்பார் கைப்பிள்ளை உவமை கூறும் பொருள் தெளிக. அப்படின்னா என்னன்னா சொல்கிறவர் பேச்சை கேட்டு நடப்பவர் அப்படிங்கும்போது ஆன்சர் டி. கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொல்கள் என்னென்னா டாக்டரேட், கான்ஃபிடன்ஸ், யூனிவர்சிட்டி, அக்ரிமெண்ட். டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம் அப்படிங்கும்போது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கும்போது நம்பிக்கை. யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம். ஆன்சர் டி தான் கரெக்டு. நீபவனத்தை நீத்து அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காண்க. அப்படின்னா நீபவனத்தை நீத்துனா அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் வந்து கடம்பவனம். ஆன்சர் ஏ. கலைச்சொல் பாசன தொழில்நுட்பம். என்ன டெக்னாலஜி? இரிகேஷன் டெக்னாலஜி. ஆன்சர் ஏ. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடை. பொருத்தமில்லாத விடையை கண்டறிக்க. வினா எதிர் வினாதல் என்றால் என்ன? வினா எதிர் வினாதல் விடை என்றால் என்ன அப்படின்னா இது செய்யேன். ஆன்சர் பி தான் கரெக்டு. சரியா? ஆன்சர் பி தான். ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் நம்பர் 101. எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது? எந்த பகுதியில் அமைந்துள்ளது சாம்பார் ஏரி? ராஜஸ்தான் சமவெளி. ஆன்சர் டி. த இயர், அதாவது எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது? எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அணை பாதுகாப்பு மசோதா? 2019. ஆன்சர் பி. ஜனகணமன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எந்த ஆண்டு, எந்த மாதம், எந்த தேதியில் அப்படிங்கும்போது 24 ஜனவரி 1950. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய பாராலிம்பியனை அடையாளம் காண்க. சரியா? அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவானி லெஹாரா. சரியா? அவானி லெஹாரா. ஆப்ஷன்
பி. 1996ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற தமிழ் நடிகர் யார்? 1996 தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற தமிழ் நடிகர் சிவாஜி கணேசன். ஆன்சர் சி. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமான கடிகாரம் டேஸ் என்ற நேரம் காட்டி நிற்கும். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமான கடிகாரம் எந்த நேரம் காட்டி நிற்கும்? 10:10. ஆன்சர் ஏ. நாசாவின் மார்ஸ் 2020 விண்வெளி தரையுலாவி திட்டத்தின் தற்போதைய தரையுலாவியின் பெயர் என்ன? தரையுலாவியின் பெயர் என்ன? ஆன்கோயிங் மிஷின் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? பெர்சிவிரன்ஸ் அல்லது பெர்சி. சரியா? ஆன்சர் பி. இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட்-19 தடுப்பூசி, இந்தியா ஃபஸ்ட்டு கோவிட்-19 வேக்சின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவேக்சின். ஆன்சர் சி. அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும்? அதை எப்போ நிறுத்த முடியும் அப்படின்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் மட்டும்தான் நிறுத்தி வைக்க முடியும். ஆன்சர் சி. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது? த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 32, சட்டப்பிரிவு 32 தான். சரியா? ஆன்சர் டி. மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர். சரியா? சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. யார்? வைஸ் பிரசிடென்ட், குடியரசு துணைத் தலைவர். ஆன்சர் பி. பின் வருவனவற்றுள் எந்த குழு அல்லது ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்கின்றன? எந்த குழு மத்திய மாநில உறவுகள் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா, இதில் 4 குழு கொடுத்துருப்பாங்க. அதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன், சரியா, புன்ச்சி ஆணையம், ராஜமன்னார் குழு. இந்த 3 தான். ஸோ 2, 3 மற்றும் 4. ஆன்சர் சி. கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது, அதனை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதில் எல்லா கூற்றையும் நீங்கள் படித்து பார்த்துருங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன. சரியா? அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள். கீழ்கான கேட்டில் ஒன்றே தவறுன்னு தான் கொடுத்துருக்கான். அது ஃபஸ்ட்டு இது மட்டும்தான். சரியா? பின் வருவனவற்றை கால வரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதை 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம், இந்து விதவை மறுமண சட்டம், வரதட்சணை தடை சட்டம், அநாகரிகமாக சித்தரித்ததற்கு எதிரான சட்டம். இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து விதவை மறுமண சட்டம், அதுக்கப்புறம் தோட்ட தொழிலாளர்கள் சட்டம். சரியா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதட்சணை தடை சட்டம், லாஸ்ட்டாக அநாகரிகமாக சித்தரித்ததுக்கு எதிரான சட்டம். தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? உமன் ஆஃப் விர்ச்சு, அதாவது கற்புக்கரசி. தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? கற்புக்கரசி. சரி, ஆன்சர் சி. தந்தை மகற்காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது? சரி, எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா அவையத்து முந்தியிருப்ப செயல். ஆன்சர் சி. செல்வத்தை அளித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது? அழுக்காறு. ஆன்சர் டி. உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஈதல் இசைபட வாழ்தல். சி. ஆன்சர். குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்னும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார்? பொருள் உடையவர் செய்யும் செயல்களை இந்த ஓமையை சொல்லி தான் வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கார். ஆன்சர் ஏ. உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்?
பிறப்பு, அதாவது சி ஆன்சர். பொருத்தமான விடையை என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்து எழுதணும். இந்த சைடு இயர் கொடுத்துருப்பாங்க, இந்த சைடு அந்தந்த இது எப்போ பிரகடனப்படுத்தாங்க, இந்த எப்போ உருவாச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. 1976, 2007, 1950, 1948. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா 1976 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது அரசியலமைப்பு சட்டம் தான் உருவாச்சு. ஸோ தேர்டு தான் ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர். அப்படிங்கும்போது 2007 என்ன உருவாச்சுன்னா மூத்த குடிமக்கள் சட்டம். அடுத்தது 1950 என்ன உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு. 1948 ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம். ஆன்சர் பி. சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன? சரியா? சக்கரவர்த்தினி. ஆன்சர் பி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதில் கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆன்சருங்கிறது கீழே 1 இல்லை 2 சரியா, 2 3 சரியா, இல்லை 3 4 சரியாக இருப்பாங்க. கூற்றை படிச்சுக்கோங்க. ஒரு சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி. ரங்கையா பொறுப்பேற்றார். ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியில் முக்கிய பங்கு வகித்தார். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை யாகூப் கசன் நிறுவினார். இந்தி எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடத்தப்பட்டது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போனா அனைத்தும் சரி. டி தான் ஆப்ஷன். நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார்? தீனபந்து மித்ரா. சரியா? ஆன்சர் ஏ. அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் டேஸ் பகுதியை சேர்ந்தவர். அவர் கடலூர் பகுதியை சேர்ந்தவர். ஆன்சர் பி. தக்கான கல்விக் கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராண்டே. சரியா? ஏ ஆப்ஷன். இந்த சரி பொறுத்துக. அலிகார் இயக்கம், அகமதியா இயக்கம், தியோபந்த் இயக்கம், நட்வத் அல் உலாலாமா. சரியா? இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா அலிகார் இயக்கம் அப்படின்னா சையத் அகமது கான், அகமதியா இயக்கம் அப்படின்னா மிர்சா குலாம் அகமது, தியோபந்த் இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது காசிம் நோதாவி. அடுத்தது நட்வத் அல் உலாமா இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்லி நுமானி. ஆன்சர் பி. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? டேஸ் ஆவார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சி ராஜா. ஆன்சர் ஏ. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பற்றி சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்வியா, விதவை திருமணமா, குழந்தை திருமணமாக கேட்டிருக்காங்க. அவர் பெண் கல்வி மட்டும்தான். ஸோ ஏ ஆப்ஷன் 1 மட்டும். ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? 1945 உருவாக்கப்பட்டது. ஆன்சர் டி. ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன. இந்த அறிக்கையை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் கென்னடி. அடுத்த 4 ஆண்டுகளில் அனைத்து 23,000 அரசு டேஸ்களும் தொழில்நுட்பத்தால் மேம்பட்ட வகுப்பறைகளாக மாற்றப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000 அரசு ஆரம்ப பள்ளி, பிரைமரி ஸ்கூல்ஸ். ஆன்சர் ஏ. மலாலா எந்த துறையில் தனது பங்களிப்பிற்காக நோபல் அமைதி பரிசை பெற்றார்? எதுக்குன்னா எஜுகேஷன் கொடுத்ததுக்காக, கல்வி. கல்விக்கான உரிமையானது எந்த வயதினைச் சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயசு. ஆன்சர் சி. கீழடித்தளம் டேஸ் ஆண்டில் நிறுவப்பட்டது? எப்போன்னா பிப்ரவரி 2017. ஆன்சர் பி. தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது. டேஸ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது. எந்த உற்பத்தியில்? பொருளாதார உற்பத்தி. ஆன்சர் பி. டேஸ் தமிழ்நாட்டின் 2வது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும். எந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் 2வது பெரிய ரயில் நிலையம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு. ஆன்சர் சி. சரியான விடையை தேர்ந்தெடுக்க.
வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்க வைத்துக் கொள்ள எத்தகைய கொள்கையை கடைபிடித்தார்? அவர் எத்தகைய கொள்கையை கடைபிடித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுவேலி கொள்கை. ஆன்சர் ஏ, ரிங் ஃபென்ஸ். ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர். ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் தீரன் சின்னமலை. ஆன்சர் பி. சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழிக்கப்பட்டது? லாலா லஜபதி ராய். ஆன்சர் டி. பாரதியார் மறைந்த ஆண்டு 1921. ஆன்சர் ஏ. டேஷ் நியூஸ் பேப்பர், அதாவது ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை. சரியா, அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹெரால்டு. ஆன்சர் பி. ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் யாது? ராஜாஜி பதவி விலக காரணமானதே குலக்கல்வி திட்டம்தான். ஆன்சர் டி. சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இறைச்சி மற்றும் தக்காளி. சரியா, அப்படிங்கும்போது ஆன்சர் சி. நிழல்வள காலவரிசைப்படுத்தணும். வங்கப் பிரிவினை, ஒத்துழையாமை இயக்கம், கிலாபத் இயக்கம், சூரத் பிளவு. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சூரத் பிளவு தான். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கப் பிரிவினை தான். அதுக்கு அடுத்து தான் சூரத் பிளவு, அடுத்தது கிலாபத் இயக்கம், அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம். ஆன்சர் டி. இங்கே கூற்று அதுக்குரிய காரணம் கொடுத்துருக்காங்க. அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காரணம், இது ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறது. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா, அதாவது கூற்று கவனிங்க, நல்லா கவனிங்க. என்னன்னா அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஓகே, காரணம் பாருங்கள், இது ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறது. இது ஒரு காரணம் தான், ஆனால் இதுவே முழு காரணம் கிடையாது. அப்படிங்கும்போது ஏ மற்றும் ஆர், அதாவது இரண்டுமே சரி, கூற்றும் காரணமும். ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. சரியா, அப்படிங்கும்போது ஆன்சர் டி. எது ஒன்று பொதுத்துறை இல்லை? இதில் எது பொதுத்துறை இல்லை? டிஸ்கோ, TISCO. சரியா, 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான். ஆன்சர் சி. சுய உதவிக்குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுய உதவிக்குழுக்கள், பெரும்பாலான சுய உதவிக்குழுக்கள் 10 முதல் 20 பெண் உறுப்பினர்களை கொண்டிருக்கும். சுய உதவிக்குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது. சுய உதவிக்குழுக்கு தங்களை தாங்களே நிர்வகித்து கொள்ள முடியாது. இதுதான் கேட்டிருக்காங்க. இதில் எது சரியான வாக்கியம்னா 1, 2 மட்டும்தான். ஆன்சர் பி. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி டேஷ் ஆண்டு நிறுவப்பட்டது? 1870. ஆன்சர் சி. கீழ்கண்ட தொடரிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 இது திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, பெரம்பலூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மட்டும்தான். ஆன்சர் பி. காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு எதுனா நுரையீரல் தான். ஸோ பி. கணையத்தின் ஹைமோட்ரிப்சனில் காணப்படும் மூலக்கூறு என்னன்னு கேட்டிருக்காங்க. புரோட்டீன் தான். ஸோ ஆன்சர் சி. வாஸ்குலர் பூவா தாவரங்கள் என்று அறியப்படும் தாவர குழுமம் எது அப்படின்னா டெரிட்டோஃபைட்டுகள். ஆன்சர் பி. இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் டேஸ் ஆகும் அப்படின்னா எரித்ரோசைட் தான். ஆன்சர் சி. அமில ஊடகத்தில் பினோல்தலின் அப்படின்னா நிறமற்றது தான். ஸோ ஆன்சர் டி. முதன்மை உரங்கள் என்பன எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் எல்லாமே தான். ஸோ எல்லாமே மேற்கூறிய அனைத்தும்.
உலோகவியல் செயல்முறையில் உள்ள கீழ்கண்ட படிகளை சரியாக அடுக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலோகத்தை தூய்மையாக்கணுமா, தாதுக்களை அடர்ப்பித்தனும், பண்படா உலகத்தை உருவாக்குதல். என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தாதுகளை அடர்ப்பிக்கணும், அதுக்கடுத்து பண்படா உலகத்தை உருவாக்கணும், அடுத்து உலகத்தை தூய்மையாக்கணும். இதுதான் ஆன்சர் பி. கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு டேஸ் ஆகும். கேண்டிலா. ஆன்சர் பி. மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை என்பது என்னது? மிதப்பு விசை. ஆன்சர் டி. மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு என்பது வோல்ட். ஆன்சர் சி. இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகளை உற்பத்திகளுடன் ஒப்பிடுக. என்னென்ன புரட்சி உற்பத்தியோட ஒப்பிட்டோன்னா ஆன்சர் கரெக்டாக சொல்லணும்னா தங்க நூலிலை புரட்சி, வெள்ளி இலை புரட்சி, சாம்பல் புரட்சி, நீல புரட்சி. தங்க நூலிலை புரட்சி அப்படின்னா சணல் உற்பத்தி, வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா பருத்தி உற்பத்தி, சாம்பல் புரட்சி அப்படின்னா உரங்கள், நீல புரட்சி அப்படின்னா மீன்கள். அப்படிங்கும்போது ஆன்சர் டி. கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு கீழே நோக்கி பாயவில்லை, கிழக்கு நோக்கி பாயவில்லை அப்படிங்கிறதுக்கு நர்மதா நதி மட்டும்தான். ஆன்சர் ஏ. எது தவறாக பொருந்தி உள்ளது? ஆறு மற்றும் துணையாறு. கரெக்டாக எது தவறாக இருக்குன்னு மட்டும் சொன்னால் போதும். மகாநதி, டெலன், சந்தூர், கோதாவரி, பூர்ணா, பென்கங்கா, கிருஷ்ணா, பீமா, கொய்னா, காவேரி, துங்கபத்ரா, பாலாறு. இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி தான், துங்கபத்ரா பாலாறு கிடையாது. ஓகேவா? உலகில் டேஸ் இடங்கள் உயிரினப்பன்மை தகுதி வளமைங்களாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 இடங்கள். ஆன்சர் பி. மேட்ச் த ஃபாலோவிங் கரெக்ட்லி. கீழ்கண்டவற்றை சரியான பொருத்திடுக. இன்சட் புறநகர பரவல், கொங்கான் ரயில்வே, எல்லைப்புற சாலை நிறுவனம். சரியா? இதை கரெக்டாக பொருத்தணும் அப்படின்னா இன்சட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கல். புறநகர பரவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள். கொங்கன் ரயில்வே அப்படின்னா 1960. எல்லைப்புற சாலை நிறுவனம் மும்பை. ஆன்சர் ஏ. அடுத்தது கூற்று காரணம். இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 தொடங்கப்பட்டது. ஆனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1981 தான் மேற்கொள்ளப்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா, இந்த கூற்று கரெக்டாக, காரணம் கரெக்டாக, கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. அப்படிங்கும்போது ஆன்சர் டி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏக்கு சரியான பதிலாகும். ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ் கண்ட கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ்கண்ட எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். சிந்துவெளி நகரத்தில் 1க்கு அதிகமான குழுக்கள் இருந்தன. சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சிந்துவெளி நகரத்தில் 1க்கும் அதிகமான 5 குழுக்கள் இருந்தன. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 தான். சிந்துவெளி நகரத்தில் 1க்கு அதிகமான குழுக்கள் இருந்தன. சிந்துவெளி விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 1 மற்றும் 2. கவிராஜா என்ற புகழை பெற்றவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். ஆன்சர் சி. அடுத்தது பேசின் ஒப்பந்தம் 2ஆம் பெஷ்வா பாஜிராவுக்கும் டேஸுக்கும் இடையே கையெழுத்தானது. வெல்லஸ்லி. ஆன்சர் பி. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர் தான். அது ஆன்சர் டி. அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்ய. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயது குறைவாக இருத்தல் வேண்டும். மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இதில் என்ன பார்த்தீங்கன்னா 3, 4 மட்டும்தான் கரெக்டு. சரியா? ஆன்சர் பி. பொறுத்துக. அடுத்து ஆர்டிக்கல் 15 பிரிவு 15, பிரிவு 16, பிரிவு 26, பிரிவு 29 2. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 15. சரியா? பிரிவு 15 வந்து அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. சமயம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பின் அடிப்படையில் பகுதி தடை செய்கிறது. பொது வேலைவாய்ப்பு, சமமான வாய்ப்பளித்தல், சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம், கல்வி நிறுவனங்களில் பாகுபாட்டுக்கு அடுத்தலை. ஸோ ஆன்சர் கரெக்டாக இருக்கிறதுனால ஆன்சர் சி. பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிக்கும்.
இதில் என்ன அதனுடைய இது வந்து இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது. ரெண்டுமே சரி. ஸோ போத் ஆர் ட்ரூ. இந்திய அரசியலமைப்பின் டேஷ் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பள்ளிகள் எந்த நிறுவனத்திலும் சமயக்கல்வி வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. அதாவது எந்த பிரிவின் கீழ் கீழ்கண்ட அரசு நிதியுதவி பள்ளிகள் எந்த நிறுவனத்திலும் சமயக்கல்வி வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது? 28வது பிரிவின் கீழ். ஆன்சர் பி. அடுத்தது கவனிங்க இந்த கணக்கை நல்லா கொஸ்டினை பார்த்துக்கோங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கணக்கு கொடுத்துட்டு இதில் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3. சரியா? ஆன்சர் பி. அடுத்தது வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2.01%. மொத்தமுள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ரெட் பீட்ஸு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி 25%. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவனிங்க ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்னு ஆன்சர் கேட்டிருக்காங்க. கீழே எல்லா வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. 2/15, 4/5 மற்றும் 6/15க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி 2/15. அடுத்தது 65 மற்றும் 117 ஆகிய எண்களில் மீ போவா 65 மீட்டர் என 117 எனில் எம்மின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. எம்மின் மதிப்பு 2. எல்சிஎம்மை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. 15, 25, 75. ஆன்சர் 75C. இங்கேயும் ஃபைண்ட் த எல்சிஎம் ஆப் அப்படின்னு சொல்லி அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் -36A³ B² C². அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை கவனிச்சுக்கோங்க. சரி, ஏக்கும் பிக்கும் இது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏயும் டியும் என்ன வேல்யூ அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. 8:21 ஏ ஆப்ஷன். சரியா? 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பற்கள் 12 நாட்கள் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பற்கள் செய்ய ஆகும் நாட்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பி 16 நாட்கள். 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர். விமானத்தில் 1004 நபர்கள் பயணம் செய்ய எத்தனை முறை ஆகும்னா 10 முறை ஆகும். சரி, ஆன்சர் பி. அசல் ரூபாய் 3000 ஆனது 6.25% வருட வட்டி வீதத்துக்கு 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டிக்காங்க. தனி வட்டி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். சரிங்களா? அதை எடுத்து பார்த்துக்கோங்க. ஆன்சர் பி 37.50. ஒருவர் ஒரு தொகையை ஆண்டிற்கு 6% வட்டி தனி வட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டுகள் அந்த தனி வட்டியானது அசலை விட 260 குறைவு எண்ணில் அவர் வட்டிக்கு விட்ட தொகை யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி 500 ரூபாய். அடுத்து பாருங்கள். 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20%, 25% எனில் 15,000க்கு 3 ஆண்டுகள் கிடைக்கும் வட்டி வெளியே கூட்டு வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 10,875. ஆன்சர் ஏ. அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரூபாய் 10,000க்கு 8% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2/3/4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2,363.84. கனச்செவ்வகத்தின் நீளம் அகலம் உயரம் முறையே 4.5 மீட்டர், 3 மீட்டர், 2.5 மீட்டர் எனில் மொத்த பரப்பளவு 64.5 மீட்டர்². அடுத்தது பாருங்கள். 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான 3 கனச்சதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பளவு 224 சென்டிமீட்டர்². சரிங்களா? ஆன்சர் ஏ. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்கள் முடிப்பார். ஏ தனியாக அந்த வேலையை 36 நாட்கள் முடிப்பார். பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? 18 நாட்களில் முடிப்பார். ஆன்சர் ஏ. அடுத்தது கவனிங்க. ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன. அதே வேலையை 30 நிமிடங்கள் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? 18 பேர் தேவை. ஆன்சர் பி.
ஏ பியை விட சிறியதும் சியை விட பெரியதுமாக இருக்கிறது. டி ஏயை விட சிறியதும் சியை விட பெரியதுமாக இருக்கிறது. இ பியை விட சிறியதும் ஏயை விட பெரியதுமாக இருக்கிறது. இதில் மிகவும் சிறியது எதுன்னு கேட்டிருக்காங்க. சி தான் சிறியது. ஆன்சர் சி. நன்கு கலைக்கப்பட்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி அல்லது ஒரு படைவீரன் உருவதற்கான நிகழ்தகவு 3/13. ஆன்சர் சி. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனிவீட்டு விகிதத்தில் ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னா ஆன்சர் பி 12,500. அடுத்தது கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டை கவனிச்சுக்கோங்க. சரியா? அதுக்குடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ தான் ஆன்சர். 4,9. சரியா? சீக்வன்ஸோட ஆன்சர் கேட்டிருக்காங்க. 198 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் சீரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஒரு லிஸ்ட்டு. அதில் உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 21. ஆன்சர் டி. இன்ஃபினிட்டி சம் ஆஃப் இன்ஃபினிட்டி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து முடிவிலா தொடரின் கூடுதல் காண்க. ஆன்சர் சி 63. அடுத்து பாருங்கள். -2 -4 -6 -100 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பை காண்க அப்படின்னா -78. அதுலேருந்து 12வது உறுப்புனா -78. ஆன்சர் பி. சரியா? இதுதான் ஆன்சர். இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கவனிங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ என்ன செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் சொந்தக்காரங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்கும் இதை என்ன செய்யுங்க, அனுப்புங்க. அவங்களுக்கு ஒரு சிறு உதவியாக இருக்கும். சரிங்களா? ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதனுடைய எங்களுடைய சப்ஜெக்ட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலுக்குள்ளே போய் ப்ளேலிஸ்ட்டில் எந்த ஸ்டாண்டர்ட் அதில் என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதனுடைய சப்ஜெக்ட்டும் இருக்கும். உள்ளே லைன் பை லைன் கொஸ்டின் இருக்கும், புக் பேக் கொஸ்டினும் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன செஞ்சிட்ருக்கோம் வந்துட்டு இருக்கோம். ஸோ மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண.